ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி தான் காட்டுறாங்க. ஆதித்யா வந்து பார்த்தோம்னா ஆதியை தன்னுடைய ரூமில் படுக்கிறதுக்காக அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. மித்ரா அதை பார்த்துட்டு அதிர்ச்சியோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கட்டில் இவங்க 4 பேருமே படுத்துருக்குறாங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா அதாவது பாரதியோட அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து போட்ட பிளானாக தான் இருக்குது. ஆதித்யா கிட்ட இந்த மாதிரிக்கெலாம் வந்து அவங்க நடிக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எப்படியாவது ஆதியும் பாரதியும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்துருக்குறாங்க. இதனால் வந்து ஆதித்யா வச்சு அவங்க இந்த நாடகத்தை போட்டிருக்கவும் ஆதித்யாவும் வந்து தன்னுடைய அப்பா தாம்பக்கத்தில் தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடம் பிடிச்சது மட்டும் இல்லாமல் தனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனது மாதிரிக்கு நடித்தது எல்லாமே வந்து ஒரு நாடகமாக தான் இருக்குது. ஆதித்யா போட்ட நாடகமாக தான் இருக்குது. அது நான் தெரியாமல் ஆதியும் வந்து ஆதித்யாவை படுக்கிறதுக்காக தன்னுடைய ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. இவங்க 4 பேருமே படுத்திருக்கோம். உடனே வந்து ஆதித்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னது எல்லாரும் வந்து தள்ளி தள்ளி படுத்திருக்கிறோம், இங்கே பாருங்க அம்மா அப்பா நீங்கள் 2 பேரும் பக்கத்தில் படுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு ஆதித்யா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கும்போது இங்கே பாருங்கம்மா இப்படி மட்டும் நீங்கள் செய்யலைன்னா நான் அழ ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆதியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரதி அவன் தூங்குற வரைக்கும் படுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதியும் பார்த்தோம்னா ஆதி பக்கத்தில் வந்து படுத்திருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு தமிழும் ஆதித்யாவும் சந்தோஷப்பட்டு இருக்கவும் இப்போ ஆதித்யா சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கம்மா அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்களும் வந்து ஒரு கதையை சொல்கிறதுக்காக போகிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்களும் அப்பாவும் வந்து லவ் பண்ணினீங்களா அந்த கதையை சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே பாரதி பார்த்தோம்னா அவங்க தன்னுடைய லவ் கதையை சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு ஆதி வந்து பார்க்குறாங்க. இந்த அளவுக்கு பாரதி வந்து தன்னுடைய கணவர் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கும்போது எதுக்காக இவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்கன்னு தெரியலன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஆதித்யா தூங்கிருந்தாங்க. தூங்குனதுக்கு அப்புறமா ஆதி வந்து சரி நான் ஏன் ரூமில் போய் படுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகவும் உடனே வந்து அவங்க திரும்பி வராங்க. பாரதி நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் கணவர் மேலே நீங்கள் இந்த அளவுக்கு அன்பு கடந்த காதலை வச்சுருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக 2 பேரும் பிரிஞ்சிங்க சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே வந்து பாரதி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது உடனே பாரதி வந்து நீங்கள் தான் என்னுடைய புருஷன் அப்படின்றதாங்க. இது கிட்டதுமே வந்து ஆதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பாரதி சொல்கிறீங்க அப்படிங்கவும் இது அப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே வந்து மித்ரா வந்து கனவு கண்டிருக்காங்க அப்படின்னு. அதாவது பாரதி வந்து ஆதியை தன்னுடைய கணவர்னு சொன்னது மட்டும் அவங்க கனவு கண்டிருக்காங்க அப்படின்னு. அப்போ வந்து மித்ரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ ஒருவேளை பாரதி வந்து உண்மையை சொல்லிட்டாலும் அப்படின்னு அவங்க பதட்டமாகி அவங்க வந்து ரூம் கதவை திறக்கவும் பார்த்தோம்னா கரெக்டாக ஆதி வந்துருந்தாங்க. ஆதி என்னாச்சு அப்படிங்கும்போது என்னாச்சு ஒன்றும் இல்லை, ஆதித்யா தூங்கிட்டா நான் தூங்குறதுக்காக என்னுடைய ரூமுக்கு வந்து அப்படின்னு சொல்லவும் உடனே மித்ரா வந்து நினைக்கிறாங்க நல்ல வேலை எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி மித்ரா வாரியா நம்ம வெளியே போய் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லவும் உடனே மித்ராவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க 2 பேருமே வந்து அவங்க வெளியே வந்து ஜாலியாக வரவும் அப்போ ஐஸ்கிரீம் கடைக்கு வராங்க. அப்போ அவங்க ஐஸ்கிரீம் வாங்கி குடிக்கிறதுக்காக போகும்போது கரெக்டாக பார்த்தோம்னா அந்த இடத்துல மனவும் அபின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மனவும் அபியும் பார்த்துருந்தாங்க. ஐயோ அங்கே என்னது ஆதியும் அதுக்கப்புறமா வந்து மித்ராவும் வந்திருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படியாவது அவங்க கண்ணில் படாமல் நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா உடனே அவங்க முகத்தில் வந்து அவங்க ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டுதாங்க. மனம் அபி வந்து துப்பட்டாவை வச்சு அவங்க முகத்தில் வந்து மூடிக்கிட்டுதாங்க. அப்போ 2 பேரும் பைக்கில் கிளம்புறதுக்காக இருக்கவும் கரெக்டாக வந்து ஆதி வந்து தடுக்கிறாங்க. ஆதி தடுக்கத்த உடனேயே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒருவேளை நம்மளை பார்த்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அதிர்ச்சியோடு இருக்கவும் உடனே என்னாச்சு சார் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆதி சொல்கிறாங்க, என்னங்க கீழே பாருங்க ஸ்டாண்டை வந்து தூக்கி விடுங்க கீழே இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே நல்ல வேலை நம்ம என்னமோ எதன்னு சொல்லிக்கிட்டு நம்ம மாட்டிக்கிட்டோமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டோம் அப்படின்னு 2 பேருமே வந்து பயத்தோடு இருக்கிறாங்க. ரொம்பவே தேங்க்ஸ் சார்னு சொல்லிட்டு அவங்க பைக்கில் கிளம்பவும் அப்போ வந்து மனம் சொல்கிறாங்க, நல்ல வேலை ஆதி சாரும் சரி மித்ரா மேடமும் சரி நம்மளை வந்து கவனிக்கல யாருன்னு சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட நல்ல வேலையை நம்ம கையங்குளமாக மாட்டியிருப்போம் தப்பிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து அபி வந்து மனோக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, மனோ எத்தனை நாள் தான் நம்மளுடைய லவ்வை வந்து நம்ம மறைச்சி வச்சிருக்க முடியும், நான் அண்ணங்கிட்ட சொல்லிருட்டோமா அப்படிங்கும்போது ஐயோ அப்படிலாம் நான் சொல்லிடாத அபி, இப்போதைக்கு எங்கள் அக்கா வந்து அவளுடைய கணவரோட ஒன்று சேரணும் அப்போதான் வந்து நம்மளுடைய கல்யாணமும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே அப்படின்னு சொல்கிறாங்க, ஆமாம் மனோ சீக்கிரமாகவே வந்து பாரதி தன்னுடைய கணவரோட அவங்க வந்து ஒன்று சேரணும், அதே மாதிரிக்கு ஆதித்யாவோட உடம்பும் குணமடையணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து மித்ராவை தான் காட்டுறாங்க. மித்ரா வந்து அவங்க ஆதிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆதி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து மித்ரா கிட்ட ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாரு மித்ரா ஆதித்யாவுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கு வந்து வேஷம் போட்டுட்டு இருக்கேன், அதாவது ஆதித்யாவோட அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அதனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆதித்யா வந்து இந்த மாதிரிக்கு சின்ன சின்ன தப்பெல்லாம் அவன் பண்ணுறான், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அவன் சின்ன பையன் ஆச்சுல்ல, அது மட்டும் இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் இருக்கனால தான் நானும் வேறு வழி இல்லாமல் அவன் சொல் பேச்சை நான் கேட்க வேண்டியதாக இருக்குது, இதனால
இதனால உன் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே மித்ரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆதி எனக்கு உங்களை பற்றி தெரியாதா என்ன? ஆதித்யாவோட உடம்பு நல்லாகிறதுக்காக தானே இப்படிலாம் நாடம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். அதே மாதிரிக்கு பாரதி பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்கள் 2 பேரையும் நான் தப்பாகவே புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதுதான் வேணும் மித்ரா அப்படின்னு ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அங்கே மீனாவையும் உங்கள் அம்மாவையும் தான் கட்டுறாங்க. அப்போ வந்து மீனாவோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாரதி கையில் போய் இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக மாட்டிக்கிச்சத. அது மட்டும் இல்லைன்னா பாரதியோட கணவர் யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் அவள் வந்து இந்த அளவுக்கு நம்மளை வந்து மிரட்டிட்டு போவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அவளுடைய கணவரோட ஃபோட்டோவை அவள் கிழிச்சிக்கிட்டு அவள் ஃபோட்டோவை மட்டும் நம்மகிட்ட கொடுத்துருக்குறா. என்ன இருந்தாலும் சரிதான், அந்த அவள் கணவரோட ஃபோட்டோ வந்து அவள் ரூமில் அவளுடைய பேக்கில் தான் இருக்கும். அதனால எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லவும் மீனாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.